Peacemakers of Christo. நீ உறவுகளை தேடும் செல்லும் மனிதனா? நீ யாரை தேடுகிறாய்? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 47வது வசனத்துல, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர் என்கின்றார் ஆண்டவர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, அப்பா, அந்த சிலுவை மரத்திலே ஆண்டவரே எந்த ஆதாரமும் இல்லாமல் ஆண்டவரே அந்த ஆணிகளின் தொலையிலே உன்னுடைய உடம்பெல்லாம் தொங்கியது சுவாமி. அப்பா, அந்த ஆணிகள் உன்னுடைய உடம்பை பற்றி கொண்டது ஆண்டவரே. ஐயோ தெய்வமே, இந்த மாம்சத்தில் ஒரு முள்ளு குத்தினாலே எங்களால் தாங்க முடியாது ஐயா. ஆனால் ஆண்டவரே, அவ்வளவு பெரிய ஆணியை, 8 இன்ச்சு ஆணியை உன்னுடைய தசையில, எலும்பின் மத்தியிலும் நரம்பின் மத்தியிலும் அவர்கள் அடித்த பொழுது எவ்வளவு துன்பம் ஆண்டவரே. 3 மணி நேரம் அதே ஆணியில் நீ தொங்கிக் கொண்டிருந்த ஐயா, உன்னுடைய உயிரை பிடித்து கொண்டிருந்தே ஐயா. சுவாமி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. உம் அன்புக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வாதி தெய்வமே, நீர் உன்னதர் ஐயா, நீர் பரிசுத்தர் ஐயா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய உயிரை நீர் இழந்தது இந்த பிள்ளைகளுக்கு வலை வீசுவதற்காக தானே ஐயா. என்னை, இந்த பாவியை ஆண்டவரே நீர் பிடித்து கொள்ளதானே ஐயா நீர் மரணப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்நாளிலே ஆண்டவரே எஸ்அப்பா, உன்னுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் வலை வீசல, பரிசுத்தத்துக்கு வலை வீசல, பக்திக்கு வலை வீசல ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தருக்கு வலை வீசல ஆண்டவரே, இந்த உலகத்திற்காக வலை வீசுகிறோம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல யார் யாரையோ பிடிக்கணும்னு வலை வீசுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நல்ல பேராக வாழணும், நல்ல பேரை எடுக்கணும், மற்றவர்களை திருப்தி படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் என்றுதான் வாழ்கிறோம் சாமி. சமைப்பதும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த, சம்பாதிப்பதும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவரே, வேலை செய்வதும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவரே, பேசுவதும் சிரிப்பதும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஓடி ஓடி உழைக்கிறேன் என் கணவனுக்காக, மனைவிக்காக ஆண்டவரே, ஓடி ஓடி உழைக்கிறேன் என் பெற்றோர்களுக்காக ஐயா, ஓடி ஓடி உழைக்கிறேன் என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்காக ஆண்டவரே, ஓடி ஓடி உழைக்கிறேன் என் மாமனார் மாமியாருக்காக ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் என்னை பாராட்டணும், நான் அதுட்ட நல்ல பேர் எடுக்கணும் என்று நான் வாழ்கிறேன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, நண்பர்களுக்கு வலை வீசுறேன் ஐயா, சொத்துகளுக்கு வலை வீசுறேன் ஐயா, பணத்திற்கு வலை வீசுகிறேன் ஐயா. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே, அந்நாளிலே அப்பா வலை வீசினவர்கள் ஆண்டவரே அந்த மீனை பிடித்த பிற்பாடு அதை கரைக்கு எடுத்து கொண்டு வந்து நல்ல மீன்களை எல்லாம் வைத்துக் கொள்வார்கள், கெட்ட மீன்களை எல்லாம் தூக்கி எறிவார்கள் என்று அப்பா என் வாழ்க்கையில நான் நிறைய வலை வீசினேன் ஆண்டவரே. இந்த ஊர்ல வீசினேன், இந்த வீட்டுல வீசினேன், அந்த வீட்டுல வீசினேன், அந்த ஊர்ல வீசினேன், இந்த ஊர்ல வீசினேன் ஆண்டவரே. பல வலைகளை வீசினேன், வாரி கொண்டு வந்தேன். ஆனால் ஆண்டவரே, இன்று எத்தனையோ பேர் நல்ல மீன்களை விட்டுவிட்டு கெட்ட மீன்களை தன்னுடைய இடத்துல வைத்துக் கொள்கிறார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, கெட்ட உறவுகளை வைத்திருக்கிறார்கள், திருடர்களை வைத்திருக்கிறார்கள், பொறாமைக்காரர்களை வைத்திருக்கிறார்கள், நய வஞ்சக புத்தி உடையவர்களை வைத்திருக்கிறார்கள், ரவுடித்தனமாக வாழ்கிறவனை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, காதலனை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. தகாத உறவுகளுக்குள்ளாய் சென்று அந்த உறவை விட்டுவிடாமல் ஆண்டவரே இன்னமும் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா தேவனாகிய கர்த்தாவே, அப்பா என் வீட்டுல இருந்த நல்ல மீனெல்லாம் நான் தூக்கி போட்டேன் ஆண்டவரே. என் கணவன் நல்ல மீனா இருந்தாப்பா,
என் மனைவி நல்ல மீனா இருந்தா ஆண்டவரே, என் மகன் நல்ல மீனா இருந்தா ஐயா, என் மகன் நல்ல மீனா இருந்தா ஐயா, அதெல்லாம் தூக்கி போட்டேன் சாமி. எவனையோ ஒட்டிக்கிட்டு வாழ்ந்தேன், இன்று அவமானப்பட்டு ஆண்டவரே, அல்லல் பட்டு கடனாளியாக ஆண்டவரே மாறி போய் கிடக்கிறேன் ஐயா. நோயில கடக்கிறேன் ஆண்டவரே, அவமானத்துல கடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அறுக்கப்பட்டவனாக கிடக்கிறேன் ஐயா, கைவிடப்பட்டவனாக கிடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு என் வலையில ஒண்ணுமே இல்லையே சுவாமி, என் வலையெல்லாம் காலியா கிடக்குது ஐயா. ஆண்டவரே, நல்ல மீன் தூக்கி போட்டேன் கெட்ட மீனுன்னு. ஆண்டவரே, கெட்ட மீனை நல்ல மீன் வச்சுக்கிட்டேன் ஆண்டவரே. இப்ப 2 மீனும் இல்ல ஆண்டவரே. நான் ஆண்டவரே பாவப்பட்ட மனிதனாக வாழ்கிறேன் ஐயா. நான் ஏன் வாழ்றேனே தெரியல சுவாமி. அப்பா, என்னை ஏன் நீர் படைத்தீர் ஐயா? தெய்வமே, என் பாரங்களை என்னால் சுமக்க முடியலையா ஆண்டவரே. அப்பா, தேவனாகிய கர்த்தாவே, என் நல்ல மீன் என்கிட்ட வரணும் ஆண்டவரே. அப்பா, நான் இழந்த மீன்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிகளை விரட்டி விட்டேன் ஆண்டவரே. அப்பா, என் அக்கா தங்கைகளை விரட்டி விட்டேன் ஆண்டவரே. அந்த மீன்களை எனக்கு கொடுங்க ஐயா. என் மனைவியை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே, அந்த மீனை எனக்கு கொடுங்க ஐயா. என் கணவன் எனக்கு கொடுங்க ஐயா, அவன் நல்ல மீனா இருந்தாயா, நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் வலையில எல்லா மீனும் வரணும் ஆண்டவரே. நான் இழந்ததை பெறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல தொழில வச்சிருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதை விட்டுட்டேன் ஆண்டவரே. அதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணல ஆண்டவரே. அப்பா, நல்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன் ஆண்டவரே. எதுலயோ மைண்ட் போச்சு, எதற்கோ போச்சு ஆண்டவரே. இன்னைக்கு நான் விட்டுட்டேன் அப்பா. நான் கெட்ட மீன்களோடு உறவு கொண்டதால் தான் ஆண்டவரே என் நல்ல மீன்கள் ஓடி போயிடுச்சு ஆண்டவரே. எனக்கு பாவ மன்னிப்பை கொடுங்க சுவாமி. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. என் பரதேசி தனத்தை பாருங்க ஐயா, என் ஏழ்மை தனத்தை பாருங்க ஐயா. அப்பா, அந்த நல்ல மீனெல்லாம் எனக்கு ஆண்டவரே காப்பாத்தணும் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லது சொன்னார்கள், நான் ஏற்றுக்கொள்ள. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவரே, முட்டாளா கடக்கிறேனே ஆண்டவரே, என் மீது மனமிறங்கும் என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை காத்தர்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, அந்த படகு நிறையணும் ஆண்டவரே, அந்த வலை நிறையணும் ஐயா. எங்க போனாலும் மீன் கிடைக்க மாட்டேங்குது, எங்க போனாலும் தோல்விதான் ஐயா. எவ்வளவு படித்தாலும் படிக்க முடியல ஐயா ஆண்டவரே. ஞாபக சக்தியிலேயே இருக்க மாட்டேங்குது ஐயா ஆண்டவரே. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் வேலையே கிடைக்கல ஐயா. எங்கு சென்றாலும் சுவாமி அப்பா, திருமணமே நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ வயது ஆகிக்கொண்டே இருக்கிறது ஐயா. எத்தனையோ முயற்சிகள் தோல்வியிலேயே முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, எத்தனையோ நாட்கள் எனக்கு குழந்தை பிறக்கும், என் வயித்த, என் கர்ப்பப்பைய, என் விந்துக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு நான் போகாத கோயில்கள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்காத ஜபங்கள் இல்லை, வணங்காத தெய்வங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா, எல்லாமே வேஸ்டா கடக்குது ஆண்டவரே. என் நோய் தீரும் தீரும்னு அப்பா எவ்வளோ முயற்சிகள் எடுத்தேன் அப்பா. எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டேன் ஆண்டவரே. ஒரு மருந்து கூட எனக்கு உதவுவதே இல்லை ஆண்டவரே. என் நோய்கள் ஆண்டவரே இன்னும் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. இந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு துக்கம் வருது ஆண்டவரே. அந்த துக்கம் முடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு துக்கம் வருது ஐயா. வாழ்க்கை ஸ்மூத்தாவே போக மாட்டேங்குது ஆண்டவரே. எஸ்அப்பா, ஏதோ ஒரு கஷ்டம் என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது ஐயா. என் மைண்ட ஃப்ரீயாவே வச்சுக்க முடியல ஐயா. ஏதோ ஒரு சாத்தானவன் அப்பா ஏதோ ஒரு ஞாபகத்தை கொடுத்து, ஏதோ ஒரு யோசனையை கொடுத்து என் நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்கிறான் ஆண்டவரே. அப்பா, தெய்வாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல மீன்களாக மாறணும் ஐயா. நல்ல கூட்டிலே சேரணும் ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்குரிய இடத்திற்கு செல்லணும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, கடின இருதய மனிதர்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. அந்த கடின இருதயத்துல பாசத்தை வையுங்க, அன்பை வையுங்க, இரக்க புத்திய வையுங்க, கருணையை வையுங்க, நேசத்தை வையுங்க, அரவணைப்பை வையுங்க, ஆறுதலை வையுங்க ஆண்டவரே. நீதான் எல்லா துதிகன மகிமைக்கும் உரியவர், பாத்திரமானவர் என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது.
நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், சட்டை, டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.